இன்றைக்கி பார்க்க போகிற தகவல் இந்த ராகு தசையை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு. ராகு தசை வந்தாலே பசங்க போட்டு ஒரு வாட்டுவாங்க. சின்ன பசங்களுக்கு அதுவும் ஒரு 25-30 வயசுக்குள்ளே ராகு தசை வந்ததுனாலே குரு பார்க்காம ராகு தசை அப்படின்னா அது கொஞ்சம் வாட்டும். அப்போ இந்த ராகு தசையை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி அன்னன்னிய ராகுகால விளக்கு ஏற்றுங்க. கண்டிப்பாக ராகுகால விளக்கேற்றி அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் வேணுமோ இதெல்லாம் நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு ராகு பகவானை வேண்டிக்கிட்டு வீட்டில் தனியாக ஒரு விளக்கு வச்சுக்கிட்டு நல்லெண்ணெய் விட்டு விளக்கேற்றுங்க. நிறைய எண்ணெய் விடணுன்றது இல்லை, ஒரு அரை மணி 3/4 மணி எரியிற மாதிரி இருந்தால் போதுமானது. அன்னன்னிய ராகுகால விளக்கேற்றுங்க. நாகத்தோட அம்மன் யாரோ அவளுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க. வாரத்தில் ஒரு தடவை அந்த நாகத்தோட அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வந்தால் இந்த ராகுதசையை கொஞ்சம் ஈஸியாக சமாளிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.